சார், தமிழ் தேசியம் பேசிய கட்டமைத்த களமாடிய சிறு கட்சிகள் நாம் தமிழர்கள் விலகி வெளியில் போடுறாங்க, வெளியில் உள்ளவங்க என்ன இந்த கருத்து பரிமாற்றங்கள் என்ன காரணம்? ஒரு கட்சின்னு ஒன்று இருந்துச்சுனாக்க ஒருத்தவங்க வருவாங்க, ஒருத்தவங்க வெளியில் போவாங்க. அது இயங்கியல் கோட்பாடு. அது அவர்கள் குற்றம் காட்டி வெளியில் போவது தமிழ் தேசியத்தை கொண்டு செல்வது சீமான் தோற்றுக்காக சொல்கிறாங்க. திரு வேல்முருகன் தலைமையில் போய் நேற்று சில கட்சிகள் எழுதியிருக்காங்க. இது எப்படி என்னன்னு நடக்குது? திமுகட்டிருந்து எம்ஜிஆர் வெளியே போலையா? எம்ஜிஆர்கிட்ட இருந்து இன்னும் பெரிய நபர்கள் வெளியே போலையா? திராவிடத்திலிருந்து 1000 கிளைகள் இங்கே உருவாகலையா? 1000 பேர் ஒவ்வொருத்தவங்க சொல்லிட்டு போது குற்றச்சாட்டு என்ன இருந்தது? கலைஞர் சரியில்லை, அதனால நான் வெளியே போகிறேன். அறிக்கை கணக்கு கேட்டேன், கலைஞர் எனக்கு கொடுக்கல, அதனால நான் வெளியே போனேன் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்கல்ல. திராவிடத்திலிருந்து ஆயிரக்கணக்கானவர் வெளியே போயிருக்காங்கல்ல. அதுபோல் இங்கே நின்று நிற்கிறவர்கள் அவர் ஒரு குற்றச்சாட்டை வச்சுட்டு வெளியே போகிறாங்க. இங்கே தலைமைக்கான தளபதிகள் சிறப்பாக இங்கே வேலை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. எவ்வளோ பேர் போனாலும் சரிதான். ஆனால் பார்த்துக்க, நேற்று கூட்டம் போட்டாங்களா, சாதிவாரி கணக்கெடுப்பு கூட்டம். எத்தனையோ பேருங்கிறது மாவட்ட வாரியா, மாநில வாரியா, மண்டல வாரியா வெளியே போகிறாங்க சொன்னாலும் நாம் தமிழர் கட்சியினுடைய கூட்டமோ நாம் தமிழர் கட்சியோட மக்களுடைய செல்வாக்கோ இங்கே குறைஞ்சிருக்கா? ஒருபோதும் இல்லை. அதுக்கு பெரிய சான்று நேற்று நடந்த சாதிவாரி பஞ்சமி நில மீட்பு கொள்கை கோட்பாடு. மிகப்பெரிய கூட்டம், குறைஞ்சபட்சம் ஒரு 5000 பேர் கலந்துக்கிட்ட பெரிய கூட்டம். அந்த கூட்டத்தில் பார்த்தீங்களாங்க, சாரையா மக்கள் கலந்துக்கிறான். சாரையா எப்படி இங்கே இருக்கிற நிலை இன்னைக்கு நீங்கள் ஓப்பனாக நம்ம பேசுவோம், இந்த இடத்துல பேசுவோம். இன்னைக்கு இருக்கிற நிலை, இன்னைக்கு 100 பேரை, ஒரு 200 பேரை, ஏன் ஒரு 5000 பேரை அதிமுகவோ திமுகவோ 200 ரூபா பணமும் சரக்கும் கோட்டர் பிரியாணி இல்லாமல் கூட்டத்தை கூட்ட முடியுமா? இன்றைய சமகாலத்தில் அப்படி இருக்கிற ஒரு அரசியல லட்சக்கணக்கான பேரை கூட்டுற தகுதியும் தன்னெழுச்சியா கூட்டுற தகுதியும் எப்படி ஒருத்தனுக்கு வருது? ஏன்னா அது இந்த மக்கள் விரும்புகிற ஒரு அரசியல், நீண்ட நெடுங்காலமாக போஞ்சிக்கிட்டு இருக்கிற அரசியல் இங்கே வரணுங்கிறக்கா எல்லாரும் காத்துக்கிட்டு இருக்காங்க. அதனால தான் சாரையா எல்லாரும் வர்றான். நேற்று நடந்த கூட்டத்தை நீங்கள் பார்த்தீங்களாங்க, இருக்கிற மாடியிலேயே மரத்தில் ஏறணும்னா இறங்க வச்சுட்டாங்க அண்ணன். அதுக்கப்புறம் மாடியில் இறங்கி ஆயிரக்கணக்கான பேர் பார்க்குறான், பொதுமக்கள் பார்க்குறான். அப்பேற்பட்ட பெரிய எழுச்சியான நாம் தமிழ் கட்சி வரும்போது அதில் ஒரு சில பேர் கருத்து முரண்கள் அடிப்படையில், இல்லை அவர்களுக்கு தேவையான சில விஷயங்கள் அடிப்படையில் அவங்க ஏதாவது பேசியிருக்கலாம். இப்போ நான் இருக்கிறேன்னா, அண்ணன் ஒரு கொள்கை கோட்பாடு வச்சுருக்கேன்னா அதை கட்டுப்படுத்திக்கிட்டு அதுக்குள்ளே நின்று நான் வேலை செய்யலாம் போடும். என்னோட சிந்தனையை, என்னோட கொள்கையை எனக்கு பிடிச்ச மாதிரி இருக்குன்னா கட்சியினோட கொள்கை விதிப்படி கோட்பாடு படி என்ன பண்ணுவார்? நடவடிக்கை எடுத்து தான் வெளியனுப்புவார். அப்படி வெளியெடுப்புற நபர்கள் அவங்க என்ன பண்ணுவாங்க? அவர்களுக்கு எங்கே தேவைப்படுதோ அங்கே போய் நின்று அவங்க அரசியல் பண்ணுவாங்க. போகும்போது எங்கே நின்று வேலை செஞ்சாங்களோ அவங்கள குறை சொல்லிட்டு போங்க. அது யாராக இருந்தாலும் தானே. அது அண்ணன் சீமானுக்கு மட்டும் அது பொருந்தாதுல. கட்சியை விட்டு வெளியே போகிற, அதிமுக விட்டு வெளியே போனவங்க நிறைய பேர் இருக்காங்க, கம்யூனிஸ்ட் கட்சியை விட்டு வெளியே போனவங்க நிறைய பேர் இருக்காங்க. அரசியல் இயக்கமாக இருந்தால் முரண்கள் இருக்கத்தான் செய்யும். குறைஞ்சபட்சம் ஒருத்தன் கட்சியை விட்டு வெளியே போவான், ஒருத்தன் கட்சிக்குள்ள உள்ள வருவான். இது இயங்கியல் கோட்பாடு. அவங்க வந்து கட்சி விட்டு வேலைக்கு வந்தாங்க. ஆனால் அவங்க கட்சி விட்டு வேலைக்கு வந்து கூட அவங்க சீமானை பற்றி குறை சொல்லவே இல்லை. அப்படி நீங்கள் குறை சொல்லலாம்னு சொல்றீங்க. நீங்க கட்சி விட்டு வெளியில வந்து கூட அவங்க சீமான குறை சொல்லாம அவர் வந்து அவரோட அண்ணன், அவரோட இவ்வளவு தானே பயணிக்கிறேன்னு சொன்னாங்க. நீங்க கட்சியில இருந்து வரவங்க எல்லாருமே குறை சொல்றாங்க அப்படின்னு சொன்னா எப்படி? நீங்க காளியம்மாள பிசுறுன்னு சொல்றீங்க. பிசுறுங்கிற வார்த்தை வந்து அது என்ன உங்களுக்கு தவறான வார்த்தையா? இல்லங்க, நான் என்ன கேட்கிறேன் சொல்றது பதில் சொல்லுங்க. நான் என்ன சொன்னேன்னா, காளியம்மாள் வெளியில வந்துட்டு சீமான குறை சொல்லுவேன், சீமான குறை சொல்லவே இல்லை. அப்ப நீங்க என்ன சொல்றீங்கன்னா, கட்சியில இருந்து வெளில வரவங்க எல்லாருமே குறை சொல்றதா வெளில வரான்னு சொன்னீங்க. காளியம்மாளுக்கா குறை சொல்லவே இல்லை, குறை சொல்லாம காளியம் வெளியே போனவங்களுக்கு தான் நான் சொல்றேன். இன்னும் காளியம்மா அக்கா வந்து கட்சியை விட்டு வெளியே போயிட்டாங்களா? அறிவிப்பு வெளியே விட்டுட்டாங்களா? இப்போ அவங்க இன்னொரு கட்சியில் போய் சேர்ந்துட்டாங்களா? சேரல இல்ல. நான் என்ன கேட்கிறேன், நான் அதுதான் கேட்கிறேன். விலகுன்னு சொல்லல. ஒருத்தவங்க பிடிக்கலைன்னா ஒரு கட்சியில சொல்லக்கூடிய வார்த்தைன்னா 5000 பேர் சேர்ந்தாங்க சொல்றீங்க. 10,000 மேல இருக்கக்கூடிய கட்சியில நாம் தமிழர் இருக்கக்கூடிய கட்சியில இருக்கிற அத்தனை பேரும் விலகி இருக்காங்க. காரணம் விலக மாட்டாங்க. அப்படின்னு இருக்கும்போது அந்த கட்சியில நீங்க வந்து இணையத்துக்கான காரணம் தான் உங்களுக்கு கேட்கும். நான் இணைவதற்கான காரணங்கள் என்னன்னா, முழுக்க திராவிடத்தை எதிர்த்து நின்றுக்கிட்டு தனி ஒருவனா நின்றுக்கிட்டு மிகப்பெரிய அளவுக்கு கட்சியை கட்டிக்கிட்டு போறக்கூடிய நபரை நான் ஏற்கிற இடத்துல நான் நின்றுக்கிட்டு இருக்கேன். அதற்காக நான் இணைகிறேன். அடையாளம் வந்து திராவிடத்தோட அடையாளம். நீங்க ஏன் அந்த கருப்பு சட்டையை எதிர்க்கிறீங்க? அந்த சட்டையை நீங்க ஏன் போடுறீங்க? நீங்க உங்களுக்கான ஒரு நீங்க இதுக்கு ஒரு சரியான ஒன்று சொல்றேன். கருப்பு சட்டை என்றால் திராவிடம் சொல்ல உங்களுக்கு யார் சொன்னது?
அப்படி கிடையாது. அப்படி கிடையாது. அதுதான் நான் திரும்ப சொல்றேன். உங்களுக்கு உங்களோட 50 ஆண்டு சித்தாந்தத்துக்குள்ள நீங்க கருப்பு சட்டைங்கிறது நீங்க வந்து எங்களுக்கான அடையாளம் நீங்க சொல்றீங்க. கருப்பு சட்டை என்பது தமிழர்களுடைய போர்க்குடியில சொல்லப்படுற ஒரு நிறம். இப்ப நான் சண்டைக்கு போறேன், நான் போருக்கு போறேன், கரிவேஷம் போட்டு தான் நான் போவேன். கரிவேஷம் ஒரு நிமிஷம், அவங்க சார் கேட்டாங்க, அதுக்கு நான் பதில் சொல்றேன். யாராவது ஒரு ஆளை கேள்வி கேட்க நான் பதில் சொல்றேன், சரிங்களா? எல்லாருக்கும் நான் பதில் சொல்றேன். என்ன கருப்பு சட்டைங்கிறது தமிழருடைய ஐயனார் வழிவந்தவர்கள், முனியையா வழிவந்தவர்களுடைய, குலசாமி வழிவந்தவர்களுடைய நிறாது. தமிழர்களுடைய நிறாது. தமிழருடைய நிறம் என்பது கருப்பு. அந்த கருப்பு சட்டை என்பது தமிழர்களோட ஊறி போன ஒரு நிறம். நான் சண்டைக்கு போறேன், ஊர் கோவில் திருவிழாக்கெல்லாம் நீங்க பார்த்துருப்பீங்க, குலசாமி கோயிலுக்கெல்லாம் பார்த்துருப்பீங்க. கரிவேஷம் போட்டு தான் எல்லாரும் போவான், சண்டைக்கு போவான்.